மொபைல் இருக்குல்ல மொபைலு இதை அப்படியே உடைச்சு இல்ல. இந்த மேல உள்ள டெம்பர் கிளாஸ் இருக்கும் தெரியுமா? அது ஆல்ரெடி உடைஞ்சு போயிருக்கு. ஸோ அத அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு, அத பார்த்ததுமே சடனா எனக்கு ஒண்ணு தோணுச்சு. ஸோ அதுதான் இன்னைக்கு நான் ட்ரை பண்ண போறேன். ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸ்லாம் இல்ல. சும்மா ஒரு சின்ன ஆர்ட் மாரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. மறக்காம உங்களுக்கும் இத பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் அங்கிங்கே தான் வந்து கீறல் விட்டுருந்துச்சு. நான் கொஞ்சம் லைட்டா ஹேமர் வச்சு அங்கிங்கே கொஞ்சம் தட்டி விட்டுக்கிட்டேன். அங்கிங்கே தட்டவும் இன்னும் நல்லா கிராக் விழுந்த மாரி இருந்துச்சு. இப்போ வந்து கிளாஸ் லைனர் பிளாக் கலர் எடுத்திருக்கேன். ஸோ அதை எடுத்துட்டு எங்கெல்லாம் வந்துட்டு அந்த லைன்ஸ் இருக்கோ, அந்த கிராக்கான லைன்ஸு அதுக்கு மேலே அப்படியே இது நான் வந்து வரைஞ்சி விட்டுக்கிறேன் லைனர் யூஸ் பண்ணி. இப்போ இதை நல்லா காய விட்டுக்கலாம். காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, கிளாஸ் பெயிண்ட் தேவைப்படும். பட் என்கிட்ட கிளாஸ் பெயிண்ட் இப்போதைக்கு இல்லாதனால நான் என்ன பண்ணேன்னா, கிளியர் க்ளூவில் கொஞ்சமாக அக்ரிலிக் பெயிண்ட்டை மிக்ஸ் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி அதை வந்துட்டு கிளாஸ் பெயிண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த லைனர் போட்ட இடத்துலலாம் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன் இதை யூஸ் பண்ணி. இப்போ எல்லாம் முடிச்சதும் ஃபைனல் லுக் பார்க்க இப்படி தான் இருக்குது. இது சடனாக பார்த்தோன்னே உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா அப்படிங்கிறத சொல்லுங்கள். என்னென்னா, எனக்கு இந்த ஃபோன் கிராக் ஆனது பார்த்ததுமே வந்து அந்த ஸ்பைடர் ஞாபகம் தான் வந்துச்சு. வெப் இருக்கும்ல அது. ஸோ அதையே வந்துட்டு ஸ்பைடர் மேன் தீமில் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணி கேன்வாஸ் போர்டு வைக்கிற ஸ்டாண்ட் இருக்கும்ல, அதில் வச்சு பார்க்கும்போது அழகாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு, உங்களுக்கும் இது ஸ்பைடர் மேன் தீமில் தெரியுதா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.